ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போட போகிறேன். அதுவும் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி ஸ்வீட் கார்ன் வச்சு 3 டைப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கார்ன் எனக்கு நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு தோல்லாம் உரிச்சிட்டு தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி அலசாமல் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். தேவைப்படும் போது தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த டயத்தில் வேணுமோ அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால அது கெட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அலசாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு. இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்த கானை நம்ம வேக வைக்க போகிறோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கிட்ட இது கூட கார்ன் ஆட் பண்ணிக்கலாங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்ன் நம்ம இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கிட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாட் மசாலா இல்லை, நான் அதனால் இது கூட ஆட் பண்ணிக்கல. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதக்கிக்கலாம், ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. அடுத்து நம்ம இது கூட தேவையான அளவுக்கிட்ட சால்ட்டு, மிளகாய்த்தூள், பெப்பர் பவுட்ரு, அடுத்து சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வேக வச்சுருந்த கார்ன் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா ஸ்வீட் கார்ன் ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை தனியாக நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் 3 டைப்பில் செஞ்சுருக்கேன். இது 3மே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.